வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பி டாப் லோடிங்கில் TL801 EP1 அப்படிங்கிறப்ப 801ங்கிறப்ப இது 8 கிலோ, அதே மாதிரி EP1 அப்படிங்கிறப்ப எஸ்ப்ராசோ கலர் அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் இந்த மாடல் கொடுத்துருக்கோம். இந்த மாடல் 8 கிலோ அப்படிங்கிறப்ப ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த மாடல் ரொம்ப சூட்டபுளான மாடல். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். 10 ப்ரோக்ராம்ங்கிறப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட டைப் என்னவோ அந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு 10 ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்கோ இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணுன்ற நோக்கத்துக்காகத்தான் எக்கோ இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக இருக்கும், அதே மாதிரி டெசிபிள் சவுண்டு ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து மிஷினோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்கோ இன்வெர்ட்டருங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் 10 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். 10 ப்ரோக்ராமில் 8 ப்ரோக்ராமில் ஏஐ வேலை செய்யும். ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுறீங்கன்னா இது என்ன செய்யும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் ட்ரெஸ்ஸோட டைப்பு, ட்ரெஸ்ஸோட வெயிட்டை சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் எடுக்கணும், எவ்வளோ டைம் எடுக்கணும்னு துல்லியமாக கணக்கிட்டு வாஷ் பண்ணுறப்போ வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், பவர் கன்சப்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி சூழ்நிலைக்கு கஸ்டமருக்கு இது தானே தேவை. அப்படிங்கிறப்ப இதில் ஏஐங்கிறது. அதுக்கடுத்து ஏஐங்கிறது எந்தெந்த ப்ரோக்ராமில் வேலை செய்யும்னா, மிக்சடு, காட்டன், சிந்தட்டிக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு சாரீஸு, பல்கி, பேபி வியர், யூனிஃபார்ம், அதுக்கடுத்து ரென்ஸ் அண்ட் ஸ்பின், இவ்வளோ ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு ஏஐ வேலை செய்யும். அப்போ ஏஐ வேலை செய்யாதது எதுனா எக்ஸ்ப்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு வந்து டெலிகேட்டுக்கும் வேலை செய்யாது. அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலர் என்னென்ன மெட்டீரியலோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு துவைச்ச அலசி உங்களுக்கு 70% ஸ்பின் பண்ணும். அதுக்கடுத்து இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சோக்கிங். என் ட்ரெஸ்ஸில் சாயிலேஜ் இருக்குது, எனக்கு ஊற வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் சோக்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். சோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். 10, 20, 30ன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு வாஷிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாஷிங் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 5, 10, 15, 20 அப்படின்னு நம்ம டைமிங் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வாட்டர் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாகவே நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1லேருந்து 10 வாட்டர் லெவல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நாமளே வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரின்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் லோடிங் அப்படின்னா ஒரு தடவை துவைச்சி 2 தடவை அலசி 70% ஸ்பின் பண்ணும். எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து நல்லாவே அலசணும் நீங்கள் பிரியப்படுறீங்கன்னா நீங்கள் ரின்ஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 5 ரின்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப அலசுறதோட தன்மையை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பின்னு, நான் வந்து இதில் ஸ்பின்னு மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பின் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிலே ஸ்டார்ட். டிலே ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒர்க் போகிறாங்க, நினச்ச நேரத்தில் வாஷ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டிலே ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 24 ஹவர்ஸு நீங்கள் டிலே ஸ்டார்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாடலில் வந்து டப்க்ளீனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 40 சைக்கிளுக்கு ஒரு தடவை வாஷிங் மிஷினே வாஷ் பண்ணோம்னா வாஷிங் மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப டப்க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா அக்வா எனர்ஜிங்கிறது ஐஎஃப்பியோட பேட்டன் ரைட்ஸு. ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்றி துவைக்கிறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து மிஷினோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஆக்டிவ் ப்ரீமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் பவுடரோ லிக்யூடோ போடுறீங்கன்னா உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ரோலர் இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆன் ஆகி உள்ள வாட்ரு வர்றப்போ அப்படியே பவுடர் லிக்யூடு ப்ளஸ் வாட்ரு கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வர்றப்போ வாஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையாடிக் பல்செட்டரை பொறுத்த வரைக்கும் ஐஎஃப்பியோட ஸ்பெஷாலிட்டியே வாஷிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படிங்கிறப்ப சாஃப்ட் ஸ்க்ரப்பர், சுவல் ஜெட், சென்ட்ரு பஞ்ச், இது 3 ஒவ்வொரு விதமாக வாஷ் பண்ணுறப்ப துணியில் இருக்கிற மேற்புறமான அழுக்கு, துணியில் இருக்கிற டெப்த்தாக இருக்க அழுக்கு, அதே மாதிரி துணியை வந்து 360 டைரக்ஷன்லையும் உங்களுக்கு மூவ் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இது 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கோம். 5 ஸ்டார் ரேட்டிங்கிறப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் கன்சப்ஷன், பவர் கன்சப்ஷன் ரொம்ப லெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கொயர் டோரில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து சாஃப்ட் க்ளோசிங் டோருங்கிறப்ப கஸ்டமருக்கு இன்றைக்கி இந்த மாதிரி இதை ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி. அதே மாதிரி மோட்டாருக்கு 10 இயர் வாரண்டி. அதுக்கடுத்து குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். அப்படிங்கிறப்ப இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்த்தாண்டம்
ஐஎஃப்பி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் இந்த மாடல் வந்து ஷூட் செய்யப்பட்டது. அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இங்கே லைவாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.